Hi Joanna. Hello Jayden. Everyday online classes ரொம்ப டயர்டாக இருக்குது தெரியுமா? எப்போடா அந்த சாட்டர்டே சண்டே வரும்னு இருக்கு. ஆமாம், நம்மளுக்கு தான் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக ரிலாக்ஸிங்காக, அதுவும் நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் விதவிதமான சாங்ஸ் டான்ஸ் பைபிள் லெசன்ஸ்லாம் நமக்கு சொல்லித் தராங்கல்ல. ஆமாம், இந்த லாக்டவுன்லேயே இருக்கிற ஒரே ஃபன் ஃபில் லேர்னிங் இதுதான். சரி 10 ஆயிடுச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம போகலாமா? ஓகே. தடா! சர்ப்ரைஸ்! Joanna, after 6 months, what a surprise, Joanna! Hi friends! நம்ம ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம்? Importance of reading the word of God, Power of prayer, God's love, obedience, இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பற்றி கற்றுக்க போகிறோம்? உங்களுக்கும் ஆவலா இருக்குல்ல? வாங்க பார்க்கலாம். Let's go! ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஏசப்பா நானுந்தன் செல்லப் பிள்ளை, என்னோடு பேசிடுமே, உன் மெல்லிய சத்தத்தை கேட்டிட செவிகளை திறந்திடுமே, என்னோடு பேசும் என்னுள்ளம் தங்கும், என்னோடு பேசும் என்னுள்ளம் தங்கும். ஆமென், 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 ஆமென். ஏசப்பா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஜீவனையும் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாள் நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்படி நீங்கள் எங்களுக்கு கிருபை தந்தீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி. இன்னைக்கு கேட்க போகிற வசனங்கள் கதைகள் எல்லாமே நீங்கள் ஆசீர்வாதிங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் இன்னைக்கு என்னெல்லாம் கற்றுக்குறோமோ எல்லாமே நாங்கள் வாழ்க்கையிலையும் யூஸ் பண்ணும்படி நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை கைட் பண்ணுங்கள், காட் பண்ணுங்கள் ஏசப்பா. எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கள். இயேசுவின் ஜெபத்தில் பிதாவே, ஆமென். பளிச்சுன்னு மின்னும் முத்துக்களாய் மின்னும், முத்துக்களாய் பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். பளிச்சுன்னு மின்னும் முத்துக்களாய் மின்னும், முத்துக்களாய் பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன், நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன். வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன், நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன். விலங்கு போட்ட கையில நடக்க முடிய நிலையில பவுலும் சீலாவும் ஜெயிலில என்ன பண்ணாங்க? விலங்கு போட்ட கையில நடக்க முடிய நிலையில பவுலும் சீலாவும் ஜெயிலில என்ன பண்ணாங்க? ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க, இயேசு கேட்டு பதில் தந்தா. ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க, நீயும் ஜெபிக்கணும், நீயும் துதிக்கணும், ஜெபம் என்றும் ஜெயம் தரும்.
ஃபுல்லா கெபியில என்ன பண்ணாரு சிங்கங்களின் நடுவுல தானியல் மட்டும் தூங்கல நைட்டு ஃபுல்லா கெபியில என்ன பண்ணாரு ஜெபிச்சாரு துதிச்சாரு ஏசு கேட்டு பதில் தந்தா ஜெபிச்சாரு துதிச்சாரு நீயும் ஜெபிக்கணும் நீயும் துதிக்கணும் ஜெபம் என்றும் ஜெயம் தரும் கடல்ல போட்ட யோனாவ மீனு வந்து விழுங்குச்சு மீனு வைத்து கொள்ள 3 நாள் என்ன பண்ணாரு கடல்ல போட்ட யோனாவ மீனு வந்து விழுங்குச்சு மீனு வைத்து கொள்ள 3 நாள் என்ன பண்ணாரு ஜெபிச்சாரு துதிச்சாரு ஏசு கேட்டு பதில் தந்தா ஜெபிச்சாரு துதிச்சாரு நீயும் ஜெபிக்கணும் நீ துதிக்கணும் ஜெபம் என்றும் ஜெயம் தரும் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு காக்கும் சட்டைகளின் கீழே கண்டடைவாய் ரட்சிப்பு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் இயேசுநாத செட்டைகளின் கீழிருப்பாய் திட்டமாய் இயேசுநாத செட்டைகளின் கீழிருப்பாய் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் 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 டெஸ்ட்டுக்கு எடுத்து படிப்போம். என்ன தமிழ் புக்கை வேற காணோம். அம்மா என் தமிழ் புக்கை பாத்தீங்களாம்மா? நான் பார்க்கல தம்பி, சாங்கிட்ட கேட்டு பாரு. டேய் சாங்கி தமிழ் புக்கை பாத்தியாடா? எந்த புக்குடா? நான் இதை உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன்டா. அந்த இது டேபிள் மேல தான் வச்சேன். உள்ளதான் இருக்கும் பாரு. டேய் பிங்க் கலர் டேபிள் மேல நல்லா பார்த்தேன்டா, காணோம்டா. ஐயோ டேபிள் மேல வச்சிருந்தியா? ஆமா நீ கூட கேட்டியடா, எங்கடா போயிட்ட? டேய் அது பழைய புக்கு நினைச்சு இன்னைக்கு காலையில தானே பேப்பர்ல போட்டேன். டேய் விளையாடாதடா, எடுத்து குடுறா, படிக்கணும்டா. உண்மையாலுமேடா இன்னைக்கு காலையில பேப்பர் பழைய பேப்பர் எடுக்கிறவங்க வந்தாங்கடா, அவங்கள்ட்ட பழைய புக்கு நினைச்சு கொடுத்துட்டேன்டா. அதை டேய் கேட்டு கொடுக்க எப்படா நான் படிப்பேன் டெஸ்ட்டுக்கு நானு. டேய் சரி விட்றா சார், நான் வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணேன். ஐயா போட, நான் மடிக்கவே மாட்டேன்டா. டேய் போடா. டேய் உட்காந்துடா புக்கு தான்ப்பா. போட சாரிடா டேய் சாரி. நான் மடிக்க மாட்டேன் போட. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூணாவது முக்கியமான குவாலிட்டி என்னது அப்படின்ட்டு. கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? நீங்க சொல்லுங்க பாப்போம், என்னது? கரெக்ட், மன்னிக்கிறது, forgiveness. நீங்க யோசிக்கலாம், மன்னிக்கிறதுனா அவ்வளோ பெரிய குணமா அப்படின்ட்டு. ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது.
மன்னிக்கிறதுன்றது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் இந்த உலகத்துல பிறந்ததே பாவத்துல தான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா சங்கீதம் 51 சொல்றாரு. அதனாலதான் உங்களையும் என்னையும் மீட்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே வந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குல்ல, ஜான் 3:16. அதுல என்ன படிக்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல மனுஷனா வரதுக்கு காரணமே என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் மன்னிக்கிறதுக்காக தான். நீங்களும் நானும் அநேக வேலைகள்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க செஞ்ச சின்ன சின்ன பாவத்தை கூட அநேக வேலைகள்ல மன்னிக்காம இருக்கிறோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய பாவத்தை மன்னிச்சார் தெரியுமா? அவர் துன்பப்படுத்தி, அவரை காயப்படுத்தி, அவரை சிலுவையில் அரைஞ்சவங்களை கூட ஆண்டவர் அந்த நேரத்துல மன்னிச்சாரு. பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவரை துன்பப்படுத்தின அவங்கள கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிச்சாரு. ஒருவேளை நீங்களும் நானும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் செஞ்ச தப்பை மன்னிக்கலாம். பட் ஆனா அவங்க ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிக்காததை செய்யும் போது திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம்? நீ அன்னைக்கு இப்படி பண்ணல, நீ அன்னைக்கு அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? அதை திருப்பி 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 சுட்டி காட்டுறோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அப்படி மன்னிக்கிறது கிடையாது. நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சதுக்கு அப்புறம் அதை அவர் திருப்பி நினைக்கவே மாட்டாராம். நம்ம பைபிள்ல பாக்குறோம், ஏசாயா 38:17 நம்மளுடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாடி போட்டுறாராம். அது மட்டும் இல்ல, மீகா 7:19 பாக்குறோம், நம்மளுடைய பாவங்களை மன்னித்து அதை கடலின் ஆழத்துல போட்டுறாங்களாம். அப்படியாக நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக யார் இருக்கிறா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எதனால தெரியுமா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்? நம்முடைய பாவங்கள் தான் பலவிதமான நோய்களுக்கு கூட காரணமா இருக்கு. நம்ம வேதத்துல திமிர்வாதக்காரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாக்குறோம் இல்லையா? அவரை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது ஆண்டவர் பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா அவர் அப்படி இருந்ததுக்கு காரணமே என்னதான்? அவருடைய பாவம் தான். அதனால நம்மளும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்காம நம்ம அறிக்கை செய்யாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது? அந்த நித்திய ஜீவன் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம அநேகருடைய பாவங்களையும் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? நிறைய நேரத்துல மன்னிக்க மாட்டேங்கிறோம். அதுவும் ஒரு பெரிய தப்பு தான். இதுக்காக தெரியுமா மன்னிக்கிறது ஒரு முக்கியமான குணமா நம்ம கருதுறோம்? ஏன்னா நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னித்தருளும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்மளுக்கு துரோகம் செய்யறவங்களை எந்த அளவுக்கு நம்ம மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம செய்யற பாவத்துக்கும் நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்கும். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யற பாவத்தை நீங்க மன்னிக்காம இருந்துட்டு, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை எனக்கு மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம், நம்மளுக்கு என்ன பண்ணாது? நம்மளுக்கு அந்த மன்னிப்பு கிடைக்காது. அதனால நம்மளுடைய பாவங்களுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம முக்கியமா என்ன செய்யணும்? நமக்கு விரோதமா பாவம் செஞ்சவங்களை நம்ம மனப்பூர்வமா மன்னிக்கணும். அப்படி நம்ம மனப்பூர்வமா மன்னிச்சோம் அப்படின்னா நம்ம யார் ஆயிரும் தெரியுமா? பாக்கியவான்கள் ஆயிரும். ஏன்னா சங்கீதம் 32:1 என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, நீங்களும் லெசன்ல கேட்ட மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ செய்யற பாவங்களை நீங்க மனப்பூர்வமா மன்னிப்பீங்களா? என்னமே வெரி குட். சரி, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளே நான் திருப்பி சொல்றேன். இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு மன்னிக்கிற குணம் எவ்வளவு முக்கியன்றது நல்லாவே தெரிஞ்சிடும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அப்படின்ற ஊழியக்காரர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க இந்திய தேசத்துல குஜராத்ன்ற இடத்துல ஊழியர் செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க அப்படி ஊழியர் செஞ்சுட்டு வரும்போது என்ன தெரியுமா ஆச்சு? ஒரு நாள் அவங்கள செய்யற ஊழியத்தை பிடிக்காதவங்க அவரையும் அவருடைய 2 மகன்களையும் காருக்குள்ள இருக்கும் போதே அந்த காரை கொளுத்தி அவங்க 3 பேருமே அந்த இடத்துலயே அந்த ராத்திரியிலேயே ரத்த சாட்சிகளா மறித்தாங்க. நீங்களும் நானா இருந்தா என்ன பண்ணிருந்திருப்போம்? பயங்கரமா கோவப்பட்டிருப்போம். அதை எரிச்சவங்க யாரு, அவங்க நாங்க பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பழிவாங்குற எண்ணத்தோட இருந்திருப்போம். ஆனா தன்னுடைய கணவரையும் தன்னுடைய 2 மகன்களையும் இறந்த கிராண்ட் ஸ்டேட்ஸோட ஒய்ஃப் என்ன தெரியுமா பண்ணாங்க? நான் அந்த தப்பை செஞ்சவங்களை மனப்பூர்வமா மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம மன்னிக்கிறதோடைய முக்கியத்துவத்தை பத்தி பார்த்தோம். நீங்களும் நானும் கூட அநேக நேரத்துல மன்னிக்கிறோம், ஆனா அதை மறக்கிறது இல்லை. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க நம்மளுக்கு அப்படி செஞ்சுட்டாங்களே, இந்த நாள் அவங்களுக்கு நம்மளுக்கு இப்படி செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி திரும்ப மன்னிக்கிறாரு? நம்மளை மன்னிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி ஒரு நாளுமே நினைக்காத தேவனா இருக்கிறாரு. அவர் நம்ம கிட்ட எப்படிப்பட்ட மன்னிப்பு திரும்ப எதிர்பார்க்கிறாரு? அதை அண்ணன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன்.
என் கையில் ஒரு டம்ளர் இருக்குது, இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, சரியா? இந்த தண்ணியை வந்து நம்மளுடைய தப்பிதங்களை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய தப்பிதங்கள் செய்கிறோம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில். அப்படி செய்யும்போது ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட தப்பிதங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறேன், நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நம்மளுடைய எல்லா தப்பிதங்களையும் மன்னிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை மறந்துடுறாரு. அதை பற்றி ஒரு நாளுமே நினையாத தேவனாக இருக்கிறார். உங்ககிட்டயும் என்கிட்டையும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட மன்னிப்பை தான் எதிர்பார்க்குறாரு. இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும் நம்ம சொன்னால் மட்டும் போதாது, அவருடைய குணாதிசயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் காணப்படணும். நம்ம இந்த மாதத்தில் பார்த்தோம்ல, அன்பை பற்றி பார்த்தோம், கீழ்ப்படுதலை பற்றி பார்த்தோம், இன்னைக்கு மன்னிப்பை பற்றி பார்த்தோம். இது எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான், இந்த எல்லா குணாதிசயங்களுமே சேர்ந்து இருந்தால் தான் ஆண்டவரை போல நம்ம மாற முடியும். சரி, நீங்கள் அதை மாதிரி மாறுவீங்களா? இது டெய்லி உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட மன்னிக்கிறதை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, மன்னிக்கிறது எவ்வளோ முக்கியம் என்பதை நாங்கள் இன்னைக்கு அறிந்து கொண்டோம். அப்பா, எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே தப்பிதங்களை செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை மன்னிக்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அப்பா, அதை நாங்கள் மறக்கிறதாக எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியாவது உண்மை போல ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கே சொல்கிறான், நீ சொன்ன கதையெல்லாம் நான் கேட்டு தான் சங்கி இருந்தேன். சரி, மனசுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சுடா. புக்கு என்னடா புக்கு, நான் உன்னை மனுஷன் சங்கி. பரவாயில்ல பரவாயில்ல. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, எல்லாரும் ஜெனரல் செஷன் பார்த்தீங்களா? ஆமாம், எல்லாரும் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கோம்ல. ஏன்னா சாங்கி அண்ணா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஆக்ட் பண்ணியும் காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா புரிகிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆமாம், மன்னிக்கிறது. ஏசப்பாவை போல் நம்ம மாறணுன்ற தீமில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு ஏசப்பா போல் மாறணும்னா நம்ம எல்லாருக்கூடையும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வாரம் எப்படி மற்றவங்களை நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா ஏசப்பா வந்து எல்லாருமே மன்னிக்கிறவங்களா இருந்தாங்க. அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வந்தவங்களையும் ஏசப்பா வந்து மன்னிச்சாங்க இல்லை? இன்னைக்கு நீங்கள் கூட நிறைய பேர்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சண்டை போட்டிருப்பீங்கல்ல, உங்க கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இனிமேல் நம்ம யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, எல்லாருக்கூடையும் அன்பாக இருக்கணும், எல்லாரையும் மன்னிக்கிறவங்களா இருக்கணும். யார்கிட்டயும் சண்டை போட்டிருந்தா உடனே சாரி கேட்டுருங்க, ஓகேவா? சரி, நம்ம ஜாம் பண்ணலாமா? கண்களை மூடி கைகளை கூப்பி முழங்கால் முடக்கி ஜெபிக்கின்றேன். கண்களை மூடி கைகளை கூப்பி முழங்கால் முடக்கி ஜெபிக்கின்றேன். வந்தேன், என்னை தந்தேன், என் பிள்ளையாய் என்னை மாற்றுங்கப்பா. வந்தேன், என்னை தந்தேன், இயேசுவே உம்மை போல் மாற்றுங்கப்பா. ஆமென், சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆமாம், இந்த வாரம் யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ எல்லாரும் உங்கள் வீட்டில் எழுந்து நின்றுக்கோங்க. நம்ம எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாம் அப்படியே கண்ணை முடிக்கோங்க பார்க்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேலையில் கூட இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ அவங்க ஒவ்வொருத்தரையும் நீர் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக அப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நீர் சந்தியுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த படிக்கிற காலங்களில் கூட ஏசப்பா அவங்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் தந்து ஏசப்பா பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை நீர் கட்டளிடும்படியாக கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளோட குடும்பத்தை கூட நிறைய அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக அப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம்.
ஏசப்பா இந்த வேலையில் கூட இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தனித்தனியாக ஆசீர்வதிக்கும்படியாக இப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சுச்சுவேஷனில் கூட யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களோ ஏசப்பா, யாருக்கெல்லாம் எந்த கஷ்டங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஏசப்பா அவங்களுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திங்க ஆண்டவரே. ஏசப்பா, இன்றைக்கி நாங்கள் தாட்டில் கேட்டது போல் நாங்கள் யார் மேலெல்லாம் கோபமாக இருக்கோமோ ஏசப்பா, யார் மேலெல்லாம் நாங்கள் விரோதம் பாராட்டுறோமோ அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் நாங்கள் ஏசப்பா அவங்க எல்லாரையும் நாங்கள் மன்னிக்கவும் ஏசப்பா மன்னிப்பு கேட்கவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய முடியும் அப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு உதவி செய்கிறதான ஒவ்வொருத்தரும் உடைய கையில் கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஏசப்பா இந்த கிளாஸஸ் எடுக்கிறதான ஒவ்வொரு டீச்சர்ஸும் உடைய கையில் கொடுக்குறோம். இதை ஒவ்வொருத்தரையும் அதிகமாக ஆசீர்வதிக்க முடியும் அப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Hello children, welcome back to another session of Sunday School and the Inter class. போன வாரம் ஸ்வீட்லினாக்கா ஜான்ஸ் எபிசோட்ஸ்லேருந்து பேசினாங்களோ உங்ககிட்ட காட்ஸ் லவ் பற்றி. இந்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லெசன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கண்களை மூடி கையை குப்பி ஜோம் இல்லாமல் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு தேவனே, அப்பா இதோ இந்த ஓய்வு நாளின் காலையிலே அப்பா உம்முடைய கிருபையை நாண்டி மீண்டுமாக ஒரு விசை உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த லெசனை புரிந்து கொள்ளத்தக்கதான உங்களுடைய கிருபை உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய மன கண்களையும் உடைய இருதயத்தையும் திறந்து தருகிறோம். நீங்கள் பேசுங்க, அதை நாங்கள் எங்கள் காதுகளை எங்கள் இருதயத்தை எங்களுடைய சிந்தையை நாங்கள் திறந்து வைத்து நாங்கள் அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய அதன்படி செய்ய எங்களுக்கு நீங்கள் பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சர்ச்லாம் ரீஓப்பன் ஆயிடுச்சுல, இன்னும் சண்டே ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் ஆகும்னு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதுவும் விரைவில் சீக்கிரமாக ஓய்வு நாள் பள்ளியும் திறக்கும். நம்ம எல்லாம் ஒருத்தர் சீக்கிரமாக சந்திக்கலாம். ஆமாம், உங்களுக்குலாம் பர்த்டேஸ்க்கு கிஃப்ட்ஸ்லாம் வந்திருக்கா? கிஃப்ட் அப்படின்னோடனே ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ணுவீங்களா? அது ஒரு குட்டி கிஃப்டாக இருந்தாலும் அதை உடனே அந்த பேப்பர்லாம் அவசரமாக கிழிச்சு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதை ரொம்ப நம்ம செரிஷ் பண்ணி வச்சுருப்போம்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதில் மேலே இருக்க அந்த லெட்டர் கார்டை கூட பத்திரமா வச்சுருந்து என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல. பைபிளில் ஒரு கிஃப்ட் பற்றி போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ரோமன்ஸ் 6:23. For the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. The gift from God, which is eternal life. இதுதான் நம்ம குட் நியூஸ்ன்னு சொல்லுவோம். The gospel means good news. And what is the good news? The good news is the greatest gift from God, eternal life. இந்த நம்ம குட் நியூஸை ஷேர் பண்ணும்போது what are we doing? We are witnessing for God. இன்னைக்கான நம்மளுடைய lesson is about two witnesses. It is from the portion of Revelation chapter 11 verses 1 to 13. Revelation chapter 11 verses 1 to 13. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான போர்ஷன், அதனால நீங்கள் உங்கள் பைபிள்ஸை திறந்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல நீங்கள் அதை வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ரெவலேஷன்னா என்ன? ரெவலேஷன் அப்படின்னா the hidden truths about and the foretelling about what is going to happen, especially during the end times. Revelation book யார் எழுதினது? அப்பாஸ்டல் ஜான் எழுதினாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸுடைய டிசைபிள்ஸ் எல்லாமே இரத்த சாட்சிகளாக மரித்தாங்க. யோவானை கூட பாய்லிங் ஆயில்குள்ளே தூக்கி போட்டிருந்தாங்க. பட் ஹி சர்வைவ்ட். அண்ட் அப்புறம் அவர் என்ன பண்ணாங்களாம், பட்மாஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு அவரை பேனிஷ் பண்ணிட்டாங்க. ஹி வாஸ் எக்ஸைல்ட் தேர். ஹி இஸ் த ஒன்லி டிசைபிள் டு டை அ நேச்சுரல் டெத் அட் அ ஓல்ட் ஏஜ். இன்னைக்கான போர்ஷனுக்குள்ளே கடந்து போகலாமா? ரெவலேஷன் 11 நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, John says that there's an angel of God who comes and gives him a reed which is like a measuring rod. அந்த measuring rod கொண்டு போய் நீ தேவாலயத்தை அளந்து பாரு, அங்கே இருக்க ஜனங்களுடைய எண்ணிக்கையை எடு அப்படின்ட்டு ஆண்டவர் யோவானுக்கு கட்டளை கொடுக்குறாரு. He is asked to measure the temple and count the people inside the temple. And there is one condition. வெளிப்பிரகாரமாக இருக்கவங்கள நீ என்ன வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ மெஷர்மெண்ட் நம்ம எப்போ பண்ணுவோம்? when we are going to build or rebuild something. So God is going to rebuild his people. உள்ளே இருக்கவங்க they are all God's people. வெளியில் இருக்கவங்க உலக பிரகாரமாக இருக்கிறவங்க அவங்கள ஆண்டவர் சேர்க்கல. நியாயத்தீர்ப்பு நாளில் அவருடைய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போ இந்த போர்ஷனில் 2 விட்னஸஸ் பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க.
அந்த 2 விட்னஸஸ் வந்து 2 ஆலிவ் ட்ரீஸும் 2 lamp stands, 2 olive trees and 2 lamp stands. அவங்க எவ்வளோ நாள் விட்னஸ் பண்ணுறாங்கன்னா till their testimony is over, that is 1260 days. நம்ம பைபிளில் வந்து டைம் ஃப்ரேம்லாம் நம்ம பார்க்கும்போது there is a different calculation and அந்த கவுண்டிங்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி Daniel also talks about end timesல, so 42 months, 1260 days, 3.5 years, இதெல்லாமே கனெக்ட் பண்ண வரும்போது 1260 days அவங்க வந்து ரெட் உடுத்தி dressed in sackcloth அவங்க வந்து விட்னஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு பவர் இருந்துச்சா? என்ன பவர் தெரியுமா? they can convert water into blood, they can stop the heavens from raining, they can bring plagues. இதெல்லாம் எங்கேயோ பைபிளில் ஏற்கனவே வாசித்த மாதிரி இருக்குல்ல. who turned water into blood? Moses. who stopped the rains? Elijah. இல்லை plagues கூட மோசஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ these 2 prophets are like Moses and Elijah. இது சிம்பாலிக்காக என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா those who share the gospel, அவங்க தான் prophets. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா the beast, that is the devil, he comes up and he kills the 2 witnesses. அவங்களுடைய டெஸ்டிமனி முடிஞ்சோடனே இந்த 2 witnesses கொல்லப்படுறாங்க. எங்க அப்படின்னா இந்த place where Jesus was crucified, that is Jerusalem. There is a symbolic meaning of Sodom and Egypt being mentioned. 3.5 days வந்து அவங்களுடைய சடலம் வந்து ஸ்ட்ரீட்லேயே கடந்துச்சான். அப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களா, உலகத்தில் இருக்க ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களா, ஒருத்தர் கிஃப்ட்ஸ் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த ப்ராஃபட்ஸுடைய டெத்தை செலிப்ரேட் பண்ணாங்களாம். ஆனால் என்னாச்சு தெரியுமா? ஆஃப்டர் 3.5 days the breath of life from God came into the 2 prophets. they rose up again and அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சா, நீ இங்கே வந்துருங்க அப்படின்னோடனே அவங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அதோட முடியலங்க. அடுத்த வசனம் நீங்க பாருங்க. there is judgment from God on Jerusalem. அந்த நேரமே அந்த 2 prophets எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே வந்து there was a great earthquake. Almost a tenth of the city it fell and 7,000 people were killed. அப்போ இந்த லெசனுடைய மீனிங் என்னது? God will protect us when we witness for him. But does it mean that we will not have any suffering? We will not have any persecution? No. When we share God's word, when we witness for God's word, we will undergo suffering, we will undergo humiliation, we will undergo persecution. ஆனால் ஒருவேளை இந்த பூமியில் அதுக்கான பலன் கிடைக்கலனாலும் என்ன காத்திருக்கு நமக்கு? Heaven is waiting for us and no force on earth can stop God's word from being shared. இன்னைக்கான மெமரி வர்ஸ் வந்து Matthew 5:11 and 12. Blessed are you when people insult you, persecute you and falsely say all kinds of evil against you because of me. Rejoice and be glad, because great is your reward in heaven. For in the same way they persecuted the prophets who were before you. எவ்வளோ அழகான வசனம் இல்லை? when people insult us, when they persecute us, when they falsely accuse us, நமக்கு என்ன ஆகும்? ஐயோ நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை இப்படி வேதனைப்படுத்திட்டாங்களே, நம்ம வந்து துன்பப்படுவோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? when people falsely accuse you, when they persecute you, when they insult you, rejoice and be glad. அதற்கான பலன் வந்து because great is your reward in heaven. நான் என்ன பண்ணலான்னு நீங்கள் ஒரு வேலை கேட்கலாக்கா, நான் வந்து எப்படி விட்னஸ் எப்படி பண்ணுறது, நான் வந்து எனக்கு பயமாக இருக்கேன் மற்றவங்க ஜீசஸ் பற்றி சொல்கிறதுக்கு. எங்கே இருக்கிறீங்களோ இருக்கிற இடத்துல நம்ம வந்து விட்னஸ் பண்ணலாம். உங்களுடைய ஹவுஸில், உங்களுடைய நெய்பர்ஹுட்டில், உங்களுடைய ஸ்கூலில், எல்லா இடத்துலையுமே யூ கேன் ஜஸ்ட் ஷேர் தட் ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் forgives your sins, Jesus gives you eternal life. அதை பற்றி ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஜீசஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்ட்டு உங்களை நக்கல் பண்ணலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம். ஆனாலும் நீங்கள் வந்து அதை குறித்து கவலைப்படவே செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹெவனில் ஒரு பெரிய ரிவார்டு காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன பாடுகள் தான். இந்த அப்போஸ்தலர்ஸ் பற்றி நம்ம பேசணும்ல, ஜான் வந்து பட்மோஸ் ஐலண்டுக்கு எக்ஸைல் பண்ணப்பட்டாருன்னு. மீதி அந்த 11 டிசைபிள்ஸ் எப்படி மரித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதோ ஒரு நிமிஷம் இதை பாருங்க.
கிராஸில் க்ரூசிஃபை பண்ணப்பட்டாங்க. சில பேரை வார்னால் அடித்து சதை கிளிய கொல்லப்பட்டாங்க. ஜானை கூட எரியிற எண்ணெயில் போட்டிருந்தாங்க. ஒரு டிசைபிளுடைய தோலையே உரிச்சிட்டு எடுத்துட்டாங்க. He was flayed. All for the sake of gospel. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. The Bible says one beautiful verse. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் அது பலன் கொடுக்காது, நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலன் தரும். இன்னைக்கு அவங்க எல்லாம் இந்த நிலத்துல அவங்களுடைய ரத்தத்தை சிந்தினதுனால தான் இன்னைக்கு உலகம் எங்கும் எவ்வளோ பேர் பரலோகத்துக்கு போயிட்டு இருக்காங்கல்ல. ஜீசஸ் பர்சனல் சேவியர் ஆக்செப்ட் பண்ணி அவங்களுடைய சின்ஸ்க்கு ஃபர்கிவ்னஸ் பெற்று அவர் தான் உலகத்தின் வெளிச்சம் என்பதை அறிந்து அவங்க வந்து இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு இடம் பெற்றிருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷன் டாக்ஸ் அபவுட் எண்ட் டைம்ஸ் and we are almost nearing the end times. The two witnesses, they are symbolically represent the Holy Spirit and the church. இன்னைக்கு சர்ச்லேருந்து நம்ம வந்து காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாலும் நிறைய பர்சிக்யூஷன் இருக்குது, நிறைய சஃபரிங்ஸ் இருக்குது, நிறைய மிஷினரிஸ் வந்து கொல்லப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, ஜெயிலில் போட்டிருக்காங்க. இல்லை கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கூட அவரும் அவருடைய 2 பையன்களும் உயிரோட எரிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு எவ்வளோ உலகம் எங்கும் எவ்வளோ பேர் அந்த மாதிரி they are laying down their lives for the sake of the gospel. நீயும் நானும் எப்படி ஒரு விட்னஸாக இருக்கோம்? நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? மற்றவங்களுக்கு நம்மளால ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் forgives your sins அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கூச்சப்படாமல் நம்ம சொல்கிறோமா? ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கலாமா? நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, நான் எப்படி விட்னஸாக இருக்க முடியும்? ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி ஒரு உபத்திரம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? நான் அதில் நிலைத்திருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வேணாம். கடைசி காலங்களுக்குள்ள நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். ஜோமன் நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வமே, அப்பா இந்த கடைசி நாட்களுக்குள் நாங்கள் பிரவேசித்திருக்க போது கூட நீங்கள் எங்களோடு இருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய வசனத்தை நாங்கள் தைரியமாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உங்களுடைய ஆவியின் வரங்களை நீங்கள் தாங்க இயேசு சுவாமி. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை தைரியப்படுத்துங்க. அப்பா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற உம்முடைய பலத்தை கொண்டு அப்பா நாங்கள் எங்களால் என்ற வரைக்கும் அப்பா மற்றவங்க கிட்ட உங்களுடைய அன்பை அப்பா உங்களுடைய மன்னிப்பை உங்களுடைய நித்திய ஜீவனின் நம்பிக்கையை நாங்கள் ஷேர் பண்ண விட்னஸ் பண்ண எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. ஹெல்ப் அஸ் டு ரிஃப்ளெக்ட் யூ இன் வாட் எவர் வி டூ, இன் வாட் எவர் வி சே, இன் வாட் எவர் வி திங்க். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. எப்போவுமே நாங்கள் தான் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. ஃபார் அ சேஞ்ச் நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சம்திங் விச் யூ ரியலி லைக், உங்களுக்கு பிடிச்சமான ஏதோ ஒரு இதை ஒரு மிரரில் போய் காட்டுங்க. ஷோ இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரர். சம்திங் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு யூ. இல்லைனா உங்களுக்கு பாக்கெட் மணி இருக்கும்ல, உங்கள் பாக்கெட் மணி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து தி பிக்கெஸ்ட் நோட் 500 rupees, 2000 rupees, 100, 200 சம் நோட், அதையும் நீங்கள் போய் கண்ணாடி முன்னாடி இப்படி காட்டுங்க. 3வது தடவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு லைட், ஒரு டார்ச் லைட், ஒரு லேம்ப், ஏதோ ஒன்று வந்து யூ ஆர் கோயிங் டு புட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஃபேஸ் அண்ட் யூ லெட் மீ நோ வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ புட் த லைட் on your face. நான் சொல்ல போகிறதுல என்ன நடக்கும்ட்டு நீங்களே போய் பாருங்க. Have a blessed week. This is Hepzibah Davidson. Bye friends. Till we meet again. God bless.